കഠോപനിഷത്തിലെ മൊത്തം 2 അധ്യായങ്ങളാക്കമുള്ളത്. 2 അധ്യായത്തിലെയും കൂടി ചേർന്ന് മൊത്തം 6 വല്ലികളാക്കമുള്ളത്. 1-ാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലികൾ മുടിஞ்ச് 1-ാമത് അധ്യായം മുടിஞ்சത് നമ്മൾ பார்த்தோம். இப்ப നമ്മൾ பார்க்கிறது കഠോപനിഷത്തിലെ 2-ാമത് അധ്യായം. 1-ാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലിയും 2-ാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലിയും മൊത്തമായിട്ട് 6 വല്ലികളാക്കമുള്ളത് 2 അധ്യായവും. 1-ാമത് അധ്യായത്തിലെ 3 വല്ലികൾ മുടിஞ்சாச்சு. இப்ப 2-ாவது அத்தியாயம் பார்க்கிறோம். 2-ாவது அத்தியாயத்திலே 1-ாவது வள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா மொத்தமாயிட்டு வள்ளிகளை கவுண்ட் பண்றத 4-வது வள்ளி அப்படின்னு சொல்லலாம். നമ്മൾ இங்க 2-ாவது அத்தியாயம் 4-வது வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆத்மாவை எல்லாருக்கும் ஸ்பஷ்டமாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கிறதில்லை அப்படின்னு இதுக்கு முன்னால இருந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டது. அதனோட காரணமாக்கும் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. பராஞ்சி கானி வியத்ருணது स्वयंभू तस्माद् परां पश्यति न अंतरात्मन् कश्चिद् धीरः प्रत्यगात्मानं ऐच्छद् आवृत्तचक्षुः अमृतत्वम् इच्छन्. स्वयंभू ईश्वरन, கானி இந்திரியங்களை, பராஞ்சி இந்த பிரகிருதி விஷயங்களை ரிசீவ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி பகிர்முகங்களாக்கினார். பகிர்முகங்களாக்கி வியத்ருணது, அதுக்கு ஒரு கோட்டம் உள்ள மாதிரி பண்ணி வச்சார். அதுக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி பண்ணி வச்சார். தஸ்மாத் அதனால பராங் வெளிப்பக்கமாக இருக்கிற பொருள்களை, இந்த பிரகிருதி விஷயங்களை பஷ்யதி காணறதுக்கு சாதிக்கிறது. அந்தராத்மன் ந பஷ்யதி, அந்தராத்மாவை காணறதுக்கு சாதிக்கிறதும் இல்லை. கச்சித் தீரஹா புத்தி இருக்கிற ஒருவன் அமிர்தத்துவம் அமிர்தத்துவத்தை இச்சன் ஆகிரகிக்கிறவனாயிட்டு ஆவൃத்த சச்சுஹு கண்கள் காதுகள் இப்படியெல்லாம் இருக்கிற இந்திரியங்களை அந்தர்முகமாக்கிண்டு பிரத்யகாத்மானம் அந்தராத்மாவை ஐச்சது பார்க்கறான்.
என்னவாக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தடங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சானாக்கா அந்த தடங்களை பரிகரிக்கிறதுக்கு சாதிக்குமே. பிரம்மா സൃഷ്ടിക്കർത്തിയെ ഇന്ദ്രിയങ്ങളെ ബഹിർമുഖങ്ങളാക്കി ആയിട്ടാക്കും സൃഷ്ടിച്ചത്. அதனால പ്രകൃതി விஷயங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்திரியங்களுக்கு சாதிக்கும். ஹிருதய குகையில ஸ்திதி பண்ணற அந்தர்யாமியான ஆத்மாவை பார்க்கணுமானா இந்த பிரகிருதி விஷயங்களில் லயிச்சுருக்கிற இந்திரியங்களை நமக்குள்ள திருப்பி வைக்கணும். ஆத்மதர்சனத்துக்கு உபயுக்தமாயிட்டு இந்திரியங்களை யூஸ் பண்ணணும். இந்த இந்திரியங்கள் எல்லாம் பிரகிருதி விஷயங்களை நோக்கி இருக்கிறதுனாலேயாக்கும் இந்த இந்திரியங்களுக்கு திராணி இல்லாத மாதிரி, அதானது அந்தராத்மாவை தரிசிக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லாத மாதிரி பிரம்மா அந்த இந்திரியங்களை டிஸ்எபிலிட்டி இருக்கிறவைகளாயிட்டு மாத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆத்ம சாட்சா்காரம் ஒன்னினால மட்டும்தான் ஜனன மரணங்களிலிருந்து விமுக்தி கிடைக்கிறதுக்கு சாதிக்கும். புத்தி இருக்கிற யோகிகள் எல்லாம் இப்படி இந்திரியங்களை பிரகிருதி விஷயங்களிலிருந்து நகர்த்தி அந்தராத்மாவுக்கு திருப்பி ஆத்மதர்சனத்தை சாதிச்செடுத்துக்கிறா. அதன் வழியா அமிர்தத்துவ பிராப்தியும் கிடைக்கிறது. അത്രയുമാക്കും இந்த ശ്ലോകം. பரபிரம்மம் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஸ்திதி பண்ணுறது இருந்தா கூடியும் ஒருத்தருக்கும் காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. ரொம்ப ரொம்ப ரயராயிட்டு ആർക്കാതും സൂക്ഷ്മ ബുദ്ധി ഉപയോഗിച്ച് அந்த தர்சன பாக்கியம் உண்டாகிறது. எப்படியாக்கும் அவளுக்கு அப்படி ஒரு தர்சன பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறதாக்கும் இங்க சொல்லப்படுறது. சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் இப்படி இந்திரியங்களோடு எல்லா ஸ்தூல விஷயங்களும் இந்த பிரகிருதியுமாயிட்டு சம்பந்தப்பட்டதாயிட்டு இருக்கிற மாதிரி பிரம்மா சிருஷ்டிச்சார். നമ്മളോടെല്ലാം ഗാനി ജനന സ്പേസ് ആകാശങ്ങൾ இந்திரியங்களை கம்ப்ளீட் ஆயிட்டு இண்டிகேட் பண்ற சப்தமாக்கும் கானி. ആകാശ കാര്യമായിട്ട് ശ്രോത്രേന്ദ്രിയം, அதுக்கு பின்னாலே எல்லா இந்திரியங்களை முழுவன் இண்டிகேட் பண்றதாக்கும் அந்த சப்தம் கானி அப்படிங்கிறது.
அப்ப இந்திரியங்கள் பராஞ்சி பராஞ்சி அப்படின்னாக்கா பராங் அஞ்சந்தி இதி. வெளிப்பக்கமா சஞ்சாரம் பண்ணுறது ஆயிட்டு அந்த இந்திரியங்களை வியத்ருணது ஆத்மதர்சனத்துக்கு சாதிக்காத இந்திரியங்களாயிட்டு சக்தி இல்லாம பண்ணிட்டார் பிரம்மா. இந்திரியங்களை எல்லாம் வெளியில பிரகிருதியுமாயிட்டு கனெக்ட் பண்ணி பிரவர்த்திப்பிச்சதால பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்களுக்கு சாதிக்காம போயிடுத்து. ஸ்வயம்புவான பகவான் இந்திரியங்களை பகிர்முகங்களாக்கினதால பராங் பஷ்யதி, வெளியில இருக்கிற விஷயங்களையாக்கும் இந்திரியங்கள் பார்க்கறது. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தராத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்களுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதுல சக்சஸ் உண்டானவனுக்கு இந்த பிரகிருதியுமாயிட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாம போயிடும். பிரகிருதியுமாயிட்டு அட்டாச்மெண்ட்ல இருக்கிற இந்திரியங்கள் തോന്നിനപടി നടക്കും. കശ്ചിത് വീര, അന്തർമുഖമായിട്ട് ഒരു ചില புத்திமான்மார்கள் இருக்கா. எதிர்நீச்சல் போட்டுண்டு பிரம்மம் அப்படிங்கிற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணற தீரர்கள் எல்லா காலத்திலையும் இருக்கத்தான் செய்யறா. இந்த ஜீவன் எங்கேந்து வந்தது, இந்த ஜீவன் எங்கேக்கு போகிறது, இப்படி இருக்கிற ஜீவனோடு உல்பவத்தை தேடி இருக்கிற யாத்திரையில பிரத்யக் ஆத்மன ஐஷது, ஆத்மஸ்வரூபத்தை அப்படி இருக்கிற தீரன் தர்ஷிக்கிறான். எல்லாத்த விடையும் சூக்ஷ்மமாக்கும் பரபிரம்மே ஆன ஆத்மஸ்வரூபம். இந்திரியங்கள் அதே மாதிரி தன்மாத்திரங்கள், மனசு, புத்தி, ஹிரண்ய கர்ப்பன், மூல பிரகிருதி, இதை விடையெல்லாம் சூக்ஷ்மமாக்கும் பரபிரம்மே ஆன ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தை தீரன் தர்ஷிக்கத்தான் செய்யறான். அதை எப்படியாக்கும் சாதிக்கிறது? ஆவೃத்த சக்ஷுஹு, இந்திரியங்களை ஒட்டுக்க சொல்லறதாக்கும் இங்க சச்சுஹு அப்படிங்கிறத சொல்லிண்டு கண்களை உள்ளுக்கு திருப்பி வச்சுண்டு இது சாத்தியமாகிறது. பிரகிருதிக்கு திருப்பி வைக்கப்பட்ட இந்திரியங்களோடு பிரவாகத்தை அந்தராத்மாவுக்கு திருப்பி வச்சுண்டு ஆத்ம தத்துவத்தை தரிசிக்கிறதுக்கு, ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு சாத்தியமாகிறது. சத்சங்கத்தாலேயும் சுவாத்தியாயத்தாலேயும்
பகவத் கிருபையால பிரகிருதி விஷயங்களிலேந்து நகர்ந்து நின்று அமிர்தஸ்வரூபனான பரமாத்மாவை பிராபிக்கிறதுக்கான ஆக்ரகத்தால பிரேரணை உண்டாயிட்டு இந்த பிரகிருதி விஷயங்களிலேந்து நகர்ந்து இந்த இந்திரியங்களையெல்லாம் பகவத் சம்பந்தியான விஷயங்களில பிரவேசனப்படுத்தி அந்தராத்மாவை அதானது அந்தர்யாமியான பரமாத்மாவை தரிசிக்கிறதுக்கு தீரனாயிருக்கிற ஒருத்தருக்கு புத்தி இருக்கிற ஒருத்தருக்கு சாத்தியப்படுறது. கடோபனிஷத்துல 2வது அத்தியாயத்துல 1வது வள்ளி அதானது வள்ளிகளை மொத்தமா பார்க்கிறத 4வது வள்ளி. 1வது அத்தியாயத்துல 3 வள்ளி முடிஞ்சது. இப்போ 2வது அத்தியாயமாக்கும் பார்க்குறோம். மொத்தமா பார்க்கறத 4வது வள்ளி பார்த்துட்டு இருக்கோம். கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காயிட்டாக்கும் இப்படி அந்த வள்ளிகளை தனித்தனியாக பிரிக்காம சேர்த்தி சொன்னது. ரெண்டாவது மந்திரம் பராஜஹா காமான் அனுயந்தி பாலாஹா தே மிருத்யோஹோ யந்தி விததஸ்ய பாசம் அத தீரா அமிர்தத்வம் விதித்வா ध्रुवम् अध्रुवेषु इह न प्रार्थयन्ते बालाः भगवत् ज्ञानमिल्लात्त ആളുകൾ ജ്ഞാനമില്ലാത്തവ അജ്ഞാന ബുദ്ധികൾ പരാജഹ പ്രകൃതി விஷயங்களாயிருக்கிற காமான் அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கிற ஆக்ரகங்கள் இருக்கிற விஷயங்களை அனுயந்தி பின்தொடரரா தே அவ விததஸ்ய ரொம்ப பரந்து கிடக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிற மிருத்யோஹோ மிருத்யுவோடு பாசம் அந்த வலைய மிருத்யுபாசத்தை யந்தி பிராபிக்கிறா. அதா அதனால தீராஹா புத்தி இருக்கிறவா என்ன பண்றா, துருவம் நித்தியமான அமிர்தத்துவம் அந்த மரணமில்லாத அவஸ்தைய விதித்வா தெரிஞ்சுண்டு இஹா இந்த லோகத்துல அத்ருவேஷு நித்தியமல்லாத பொருள்களில ந பிரார்த்தயந்தே ஒரு விஷயத்தையும் ஆசைப்படுறதில்லை. அழியாத பரபிரம்மத்தில மட்டுமே அவ ஆகிரகிக்கிறா. இந்த பிரகிருதி விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த பிரகிருதி விஷயங்களை ஒண்ணுமே புத்தி இருக்கிறவா ஆகிரகிக்கிறது இல்லை. இந்த பிரகிருதி அப்படிங்கிறது உண்மையாக்கும், இந்த சரீரமாக்கும், நான் இப்படி இருக்கிற போதம் இருக்கிறவாளாக்கும். இங்க
இங்க பாலாஹா அப்படின்னு சொன்னது. அஜ்ஞான புத்தி இருக்கிறவா, அவளுக்கு பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது இல்லை. ஆனா புத்தி இருக்கிறவாளுக்கு பரபிரம்மத்துக்கு அவளோட மனசு எத்திப்படுறது. அதனால இந்த பிரகிருதி விஷயங்கள் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கிறா. நிறைய நிறைய காலங்கள் இப்படி நானா விதத்தில இருக்கிற யோனிகளில ஜெனிச்சு மரிச்சு இருக்கிற அந்த ப்ராசஸ் தொடர்றதே, அந்த ப்ராசஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படின்னு புத்தி இருக்கிறவா நினைக்கிறா. அதனால அழியக்கூடியதான எல்லா விஷயங்களையும் நிகழ்த்தி வச்சு அழியாத பரபிரம்மத்துல அவ இன்வால்வ் ஆகிறா. அழியக்கூடியது என்னது, அழியாதது என்னது அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு இருந்தா மட்டும்தான் அழியக்கூடிய விஷயங்களை நிகழ்த்தி வச்சு அழியாத பரம்பொருளில லயிக்கிறதுக்கு சாதிக்கும். பிரகிருதி விஷயங்களுக்கு பின்னால போற அல்ப புத்திகளுக்கு உண்டாகிற பலமாக்கும் ஜனன மரணங்கள், அவித்யா, காமம், கர்மம், இத மிருத்யுவாயிட்டும் இதாலையெல்லாம் உண்டாகிற ஜனன மரண ரோகம் இதெல்லாம் மிருத்யுவோடு வலையாயிட்டும் இங்க சொல்லப்படுறது. ஞானிகள் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுண்டு அமிர்தத்துவம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரகிருதி விஷயங்களிலிருந்து நகர்ந்து எல்லா இந்திரியங்களையும் அந்தராத்மாவுக்கு திருப்பி வச்சு அந்த பகவத் தர்சனத்தை சாட்சாத்கரிக்கிறார். அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கிற ஆக்கிரகங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ இந்த பிராணன் முயற்சி பண்ணாது. ஒரு குழந்தை விளையாட்டுல லயிச்சுன்னு இருக்கு, அதுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, கூப்பிட்டா கூட சாப்பிட்றதுக்கு வராது. அதுக்கப்புறமா விளையாட்டு அப்படிங்கிறது அதுக்கு போர் அடிக்கிறது. சாப்பிட கொடுத்தானாலும் கொஞ்சோண்டு வாயில போட்டுண்டு அம்மாவை பார்க்கறதுக்கு ஓடி போறது, அம்மா கிட்ட போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறது. அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு யாராவது கூப்பிட்டனா உடனே போறது. விளையாட்டுல லயிச்சுன்னு இருக்கிறத போறது இல்லை. விளையாட்டு அப்படிங்கிறது அதுக்கு போர் அடிச்சாதான் அது அதனோடு அந்த புத்திய விளையாட்டுலேருந்து திருப்பி அம்மா ஞாபகம் வந்து அம்மா கிட்ட ஓடுறது. அதே மாதிரி இந்த பிரகிருதியில இருக்கிற எல்லாவித அட்டாச்மெண்ட்டும் போரும் போரும் அப்படிங்கிற அந்த விரக்தி பாவம் வந்தா மட்டும்தான் பரம்பொருளை பார்க்கறதுக்கு ஆயிட்டு பிராணன் அப்படிங்கிறது கடந்து படையும். என்ன செஞ்சானா பகவானை பார்க்கறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணும். இந்த பிரகிருதியில இருக்கிற அட்டாச்மெண்ட் இல்லாமனா மட்டும்தான் பரம்பொருளில எத்திப்படுறதுக்கு பிராணன் முயற்சி பண்ணும் அப்படிங்கிறதையாக்கும் இந்த மந்திரத்தில் நம்ம
பார்த்தோம். பாலாஹ பராஜஹ காமான் அனுயந்தி. இங்க பாலாஹா அப்படின்னு சொன்னது பகவத் ஞானம் இல்லாத அஞ்ஞானிகள், குழந்தைகளை மாதிரி புத்தியை யூஸ் பண்ணாதவா, வெளியில இருக்கிற பிரகிருதியில லயிச்சு இந்த பிரகிருதி விஷயங்களை ஆகிரகிக்கிறவா, சுகம் தேடி யாத்திரை பண்ணி கிடைக்கிறதெல்லாம் துக்க அனுபவம். ஆத்மாராமனாயிட்டு இருக்கிற யோகி பிரகிருதியில இருக்கிற விஷய சுகங்களை தேடி போகிறதில்லை. அமிர்தத்துவத்தை ஆகிரகிச்சுண்டு ஆத்மஸ்வரூபத்தை யோகி தர்ஷிக்கிறார். அமிர்தத்துவம் இச்சன் தீராஹ அமிர்தத்துவம் விதித்வா. தீரன் அதாவது ஞானி நசிக்கிறது என்னது நசிக்காதது என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதெல்லாம் சாஸ்திரத்திலேந்தும் குருகிட்டேந்தும் படிச்சுட்டு மனனம் செஞ்சு உറപ്പിச்சுண்டு அனித்யேஷு நித்தியமல்லாத விஷயங்களில அத்ருவேஷு நித்தியமான அந்த ஆனந்தத்தை ந பிரார்த்தயந்தே. நித்தியமான ஆனந்தத்தை அனித்திய வஸ்துக்களில அந்த தீரன் பிரார்த்திக்கிறதில்லை. அழியக்கூடிய விஷயங்களில நித்தியமான ஆனந்தம் கிடைக்காது அப்படின்னு அந்த ஞானிக்கு தெரியும். ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் விவேகிக்கும் அவிவேகிக்கும் உள்ள வித்தியாசத்தையாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஞானத்துக்கு அதாவது விவேகத்துக்கு நம்மளை கொண்டு செல்லுற மந்திரங்களாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல சிரவணத்துக்காக்கும் முக்கியம். இந்த அத்தியாயம் மனனத்துக்கு முக்கியம். ഒന്നാമത് അധ്യായത്തെയും രണ്ടാമത് അധ്യായത്തെയും കൂട്ടിച്ചേർത്താക്കും നമ്മൾ അർത്ഥത്തെ தெரிஞ்சுக்கிறோம். அப்பத்தான் இது புரிபடும்.